ஆமாம் மாணவர்களே, நாங்கள் இன்றைக்கு இலத்திரனியல் நிகழ்த்திகை அதாவது மென்பொருள்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நாங்கள் ப்ரொஜெக்டர் பார்த்தோம், அதெல்லாம் அது முதலாவது ஸ்லைட்டில் நாங்கள் பார்த்தது. இப்போ இலத்திரனியல் நிகழ்த்திகை மென்பொருட்கள் என்றால் என்னன்னு பார்ப்போம். அந்த சில மென்பொருட்கள் இதில் சொல்லப்பட்டு இதோட புக்கை பார்த்தா விளங்கும். ஆகவே அதுக்கு நாங்கள் ஒன்றா பார்த்தோம். நாங்கள் அதில் நிகழ்த்திகை மென்பொருட்கள்னா ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்னே ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதில் முதலாவது நாங்கள் பார்க்க கமர்ஷியல் சாஃப்ட்வேர்ஸ். அதாவது கமர்ஷியல் சாஃப்ட்வேர்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பணம் கொடுத்து அதை வாங்கி பயன்படுத்தக்கூடியது. அது கரெக்ட் வடிவில் நீங்கள் பாவிச்சுன்னா அது பெரிய ஒரு தப்பு. ஆகவே பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சில சாஃப்ட்வேர்கள், உதாரணம் நாங்கள் பார்த்தென்றால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அந்த பேக்கேஜ் அப்படி நீங்கள் பணம் கொடுத்து தான் வாங்கணும். அவங்களோட பாடசாலை இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்லேயும் அது ஏற்கனவே மினிஸ்ட்ரியால் அவங்க பணம் கொடுத்து வாங்கி நிறுவப்பட்டதாகத்தான் நீக்கும். நீங்கள் வீட்டில் பயன்படுத்துவீங்களா, அதுவும் சில நேரம் கம்ப்யூட்டரோட இன்பில்டாக வரும். சில நேரம் அவங்க பணம் கொடுத்து வாங்கி ஏற்கனவே கன்ஃபிகரேஷன் பண்ணக்குள்ள அவங்க அதை இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. சிலவங்க ஃப்ரீயாக கிரெடிட்காகவும் பயன்படுத்திய, ஆனால் அதெல்லாம் பிழையான விஷயங்கள். ரைட். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ண்டா அதாவது ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்லே நம்மளுக்கு ஃப்ரீயாக பயன்படுத்தக்கூடிய சில சாஃப்ட்வேர் கிடைக்குது. அதுக்கு பணம் கொடுத்து வாங்க தேவையில்லை. அதுக்கான சில உதாரணங்கள் தான் லிப்ரி ஆஃபீஸ் பேக்கேஜில் லிப்ரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் இருந்தது. இப்போ நான் இந்த சாஃப்ட்வேரை கூட செஞ்சுக்கிறது அந்த லிப்ரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் என்ற சாஃப்ட்வேரை பயன்படுது. மூன்றாவது விஷயம் ஃப்ரீ அண்ட் க்ளவுட் சர்வீசஸ். அதுக்கான உதாரணம் எப்படி என்றால், சில நேரம் இப்போ உங்களோட கம்ப்யூட்டரில் கொமர்ஷியல் சாஃப்ட்வேர் ஒன்றும் இருக்காது, ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர் ஒன்றும் நிறுவப்பட்டில்லை என்றால், அதே மாதிரி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரும் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால், உங்களுக்கு இன்டர்நெட் வசதி அந்த கம்ப்யூட்டரில் காணப்படுகின்றால் உங்களுக்கு இன்டர்நெட்டு போய் இந்த அவரை க்ளவுட் சர்வீசஸ், க்ளவுட் என்றால் லைக் முகில் நிலையன்னு சொல்லி, அதாவது இன்டர்நெட்டில் நிறுவப்பட்டிருக்குது அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் உங்களுக்கு தேவையான ப்ரெசன்டேஷனோ அந்த விடயங்களை அமைச்சு உங்களுக்கு அதை பயன்படுத்தி எளிமையான கம்ப்யூட்டர்லேயே சேவ் பண்ணிடும். அந்த நீங்கள் அமைச்ச அந்த சாஃப்ட்வேர் அந்த உங்களோட பேக்கேஜ். ரைட். அதில் சில உதாரணங்கள் தான் எம்எஸ் ஆஃபீஸ் 365 பவர் பாயிண்ட், இது மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன். அது கூகுள் ப்ரெசன்டேஷன், அது கூகுள் கார்பரேஷன். அது மைக்ரோசாஃப்ட் ஸ்கை டிரைவ் பவர் பாயிண்ட், அது மைக்ரோசாஃப்டால் ஃப்ரீயாக எங்களுக்கு இன்டர்நெட்டில் பயன்படுத்தி இது ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தணும். அதாவது சில நேரம் நீங்கள் வீட்டில் இல்லாத உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர் உங்களோட கிட்ட இல்லாட்டி, உதாரணத்துக்கு நீங்கள் நெட் கஃபே கொண்டு போனால் நெட் கஃபேயில் இம்ப்ரெஸ் சாஃப்ட்வேரும் இல்லை, ஃப்ரீயான சாஃப்ட்வேரும் இல்லை. மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டும் அந்த கம்ப்யூட்டரில் காணப்படாது. ஆனால் இன்டர்நெட் மட்டும் இருக்குன்னா உங்களுக்கு அந்த நெட் கஃபேக்கு போய் உங்களுக்கு தேவையான இந்த ஸ்லைடு எல்லாம் அமைக்கலும் இந்த இன்டர்நெட்டில். ரைட். இதுதான் அந்த இது அனுகூலங்கள். சரியா? நான் இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போகிறேன். அந்த ஸ்லைடில் லிப்ரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸை பற்றி தான் நான் இங்கே கதைக்க போகிறேன். மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டை நம்ம கதைக்க போகிறதில்ல. இதில் நான் பயன்படுத்தக்கூடிய இந்த லினக்ஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தில் பயன்படுத்துவது நான் லிப்ரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், லிப்ரி ஆஃபீஸ் கார்பரேஷன் இந்த அப்பாச்சி ஃபவுண்டேஷன் அமைக்கப்பட்டது. ரைட். இந்த ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் நான் இந்த விஷயங்கள் உங்கள் விடயங்கள் நான் கவர் பண்ண போகிறேன். லிப்ரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸினை ஆரம்பிக்க அப்படின்றதும், அடுத்து ஸ்லைட சைஸ் ஒன்று மாற்றி எப்படி ஒழுங்கமைக்க எப்படின்னு, அடுத்தது படவில்லை தளக்கோலம் ஸ்லைட் லே அவுட்டில் எப்படின்னு மாற்றிக்கொள்ளும், இலத்திர நிகழ்த்துகையினை சேமிக்க எப்படின்னு, நீங்கள் அமைச்ச அந்த நிகழ்த்துகையை சேமிக்க எப்படின்னு, படவில்லையின் பின்னணி அதாவது பேக்ரவுண்டில் போடுதல் அதை எப்படியே செய்கிறது, இன்சர்ட்டிங் ஸ்லைட் ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு ஸ்லைட்லேயும் நம்ம ஸ்லைடுக்கு மாறக்குள்ள என்னென்ன அனிமேஷனை கொடுக்கணுமா அதுகள், இன்சர்ட்டிங் அனிமேஷன்ஸ் அதாவது ஏதாவது ஒரு லைனுக்கு கூட உங்களுக்கு அனிமேஷன் கொடுக்கலும், அது இன்சர்ட்டிங் சவுண்ட் அண்ட் வீடியோஸ் அதாவது ஏதாவது உங்களுக்கு MP3 ரன் பண்ணணுமா பேக்ரவுண்டில், இல்லாட்டி வீடியோ ஒன்று இந்த ஸ்லைடில் ரன் பண்ணி காட்டணுமா அது எப்படி செய்கிறது. அடுத்த பிரிண்டிங் அண்ட் ப்ரெசன்டேஷன் அதாவது நீங்கள் அமைச்சப்பட்ட அந்த ஸ்லைட் கொஞ்சம் ஒரு தாள் வந்து பிரிண்ட் பண்ணணும்.
அதை எப்படின்றதை நாங்கள் பார்ப்போம். ரைட் ரைட் நான் இப்போ இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களோட புக்குக்கு போகிறேன். உங்களோட புக்கில் நாங்கள் பார்த்துக்கொண்டு 269ஆம் பக்கத்தில் இடத்திலே நிகழ்த்துகை மென்பொருட்கள் என்றால் என்னன்றது. இப்போ நீங்கள் இதெல்லாம் வாசிச்சிக்குமே நினைக்கிறேன். அதில் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அது என்னன்னு கொமர்ஷியல் சாஃப்ட்வேர்ஸ் என்னன்றதை பற்றி இதில் சொல்லிக்குது. அது மாதிரி இந்த க்ளவுட் சர்வீசஸ் முகில்நிலை கணினிகள் எப்படி பயன்படுத்தப்படணும் என்றதை பற்றியும் இதில் இன்ட்ரடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அடுத்த பேஜில் போனால் மென்பொருட்கள்னு பேர் இந்த ஒரு அட்டவணை காணப்படுது. இந்த சில மென்பொருட்கள், அதாவது இந்த ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேர்களோட சில சாஃப்ட்வேர்களோட உதாரணமும் அதை உருவாக்கிய நிறுவனங்களோட பெயரும் அதை பயன்படுத்தியது எப்படி பணம் கொடுக்கணுமா இல்லை இலவசமா இல்லை முகில் நிலையா என்றதை பற்றி சொல்லிக்குது. அதாவது ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸில் ஆப்பிள் கீ நோட்ஸ் என்று பயன்படுத்திய ஆப்பிள் ஐஎன்சி கோஆபரேஷன் அது பணம் செலுத்த வேண்டியது. நார்மலாக நீங்கள் ஆப்பிள் கம்ப்யூட்டர் வாங்கினா இதெல்லாம் ப்ரீடிஃபைனாக அவங்களால் இன்ஸ்டால் பண்ணி தான் நீக்குது. ரைட். இப்போ ஆப்பிள் கீ நோட்டும் கூடுதலாக பயன்படுத்தியில் ஆப்பிளும் மைக்ரோசாஃப்ட் கோஆபரேஷனால் அவங்க இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸாக பணம் கொடுத்து அவங்க ஏற்கனவே வாங்கிக்கிறதுனால அவங்க விற்கக்கூடிய எல்லா ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸையும் அவங்களோட ப்ராடக்டில் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸை அவங்க இன்ஸ்டால் பண்ணியே தராங்க. சரியா? நீங்கள் ஆப்பிள் மேக்புக் இருந்ததுன்னா அது ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிக்கும். இந்த ஆப்பிள் கீ நோட்ஸையும் விட அது வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனியாக செஞ்சிக்கும். ஆனால் இவங்க ஏற்கனவே பணம் கொடுத்து வாங்கிட்டு அதை குரல் ப்ரெசன்டேஷன்ன்றது அதுவும் ஒரு ப்ரெசன்டேஜ் சாஃப்ட்வேர் தான். அது குரல் கோஆபரேஷனால் அது பயன்படுத்திக்குது. அவங்க தான் அதை உருவாக்கிக்க அதுவும் பணம் செலுத்த வேண்டியது. ரைட். அது லிப்ரி ஆஃபீஸ் வந்து டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷனால் உருவாக்கப்பட்ட இலவச மென்பொருட்கள் உண்டு. மைக்ரோசாஃப்ட் பவர்பாயிண்ட் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். மைக்ரோசாஃப்ட் கோஆபரேஷனால் இந்த உருவாக்கும்போது பணம் செலுத்த வேண்டிதான் வேண்டும் நீங்கள் பயன்படுத்துகிறாங்க என்றால். அடுத்து ஓப்பன் ஆஃபீஸ்.org இம்ப்ரெஸ் என்னது அப்பாச்சி கோஆபரேஷன் இலவச மென்பொருட்கள். இப்போ இகின இம்ப்ரெஸ்ன்றதும் லிப்ரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ன்னு ரெண்டும் ஒரே விடியம் தான். இப்போ என்றால் இந்த டாக்குமெண்ட் ஃபவுண்டேஷனால் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட லிப்ரி ஆஃபீஸ் இப்போ அப்பாச்சி ஃபவுண்டேஷனுக்குள்ளான உள்ளுக்கு தான் நிற்குது. அதாவது ஒரே கோஆப்ரேஷனாக அவங்க மாற்றிக்கிறதுனால இப்போ இது ரெண்டு இல்லை. ஓப்பன் ஆஃபீஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணினாலும் லிப்ரி ஆஃபீஸாக தான் இன்டர்நெட்டில் காட்டும். ரைட். இதில் சொல்ல இணையத்தை பிரவேசித்து மீளவில மென்பொருட்கள் சிறப்புகளை ஆராய்ந்து அறிக என்று உங்களுக்கு வேணுமென்றால் அதை செய்து பார்க்கலாம். ரைட். இலத்திர நிகழ்த்திய மென்பொருள் உள்ள அடிப்படை அம்சங்கள் என்னன்றது இதில் இருக்குது. எப்படி என்ன ஓப்பன் பண்ணுண்டு, அதாவது இதில் காட்டிக்குது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதும் லிப்ரி ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறதும் இதில் இருக்கிறது. ஸ்டார்ட்னு சொல்கிறது அவங்களோட சில விண்டோஸ் புதிய வடிவத்தில் இது ஸ்டார்ட்ன்றது வராது. இப்போ இது வந்து லினக்ஸ் கம்ப்யூட்டர்னால இந்த பாருங்கள் மெனுன்றது வந்திக்கும். நான் கிளிக் பண்ணால் இப்படி ஒன்று வர. அதே மாதிரி விண்டோஸில் முந்தி எக்ஸ்பி அந்த இதுகளில் ஈனம் வந்து இது ஸ்டார்ட்னு தான் வந்திக்கும். அதை ப்ரெஸ் பண்ணால் இப்படி ஒன்று மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். அது உங்களுக்கு தெரியாதுன்னா அவங்களோட கீபோர்டில் விண்டோஸ் கீ ஒன்று இருக்குது. அந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் அப்படி அது வரும். ரைட். நான் இது கீயால் ஓப்பன் பண்ணேன். ரைட். அப்போ நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் பயன்படுத்தக்கூடிய ஒரு கம்ப்யூட்டராக இருந்தால் அதில் ஆஃபீஸ் பேக்கேஜ் இருக்கிறதால் நீங்கள் போகணும். ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் ஓல் ப்ரோக்ராம்ஸ் போய் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ன்றது போய் ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் 2010 அது வெர்ஷன் மாறும். ஆஃபீஸ் பவர் பாயிண்ட் என்பதை கிளிக் பண்ணினால் அது ஓப்பன் ஆகும். சரி. ஓப்பன் ஆனால் ஒவ்வொரு இதில் ஒரு இப்போ டேப்கள் காணப்படுது. தத்தல்கள்னு சொல்கிறேன். இது எல்லாம் காட்டிக்குது பெயர் குறிக்கப்பட்டு. இது வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்முறை வழிப்படுத்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஹண்டிக்கும். அதே மாதிரி நிகழ்த்திகை இல்லாட்டி ஸ்ப்ரெட்ஷீட் வடிவிலையும் நீங்கள் இதே விடயத்தை நீங்கள் படித்து. ஆகவே நான் இதை மிச்சம் டீட்டெயிலாக நான் போடல. உங்களுக்கு புக்கை பார்த்து தான் வாசிக்கொள்ள இயலும். ரைட். இதில் ஒவ்வொரு தத்துவங்கள்டையும் டைட்டில் அதுகளோட உபயோகங்கள் என்னென்ன எப்படி வரும்போது ஸ்க்ரீன்ஷாட்டும் அவங்க காட்டிக்குது. ஆனால் இதில் நீங்கள் கொஞ்சம் பார்க்குறது 10வது காட்சி தத்தல் வியூ டெப்ன்றது. இப்போ இதில் 3 4
வியூ டேப்ஸ்லையும் காட்டி சரியா. இதை நான் பாயிண்ட் பண்ணி காட்டுறது ஏனென்றா அவங்களோட டேர்ம் எக்ஸாம்களில் கூடுதலாக இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை காட்டிட்டு இதுக்கான பெயர்களை அவங்க தாரில்லை. ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் காட்டிட்டு இதை ஒழுங்குமுறைப்படி இடப்பக்கமிருந்து வலப்பக்கமாக சரியாக பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்குன்னு எம்சிக்குள்ளே வரையிடும். அந்த பெயர்களை நீங்கள் தெரிவு செய்யணும். ஆகவே இதுக்கும் தெரிஞ்சிக்கணும். இது நார்மல் வியூ சாதாரண பார்வை, படவில்லையின் வரிசைப்படுத்தல் பார்வை, அடுத்தது வாசிப்பு பார்வை ரீட், அடுத்தது ஸ்லைட் ஷோ. சில நேரம் இது 4ஐயும் காட்டாமல் 3 மட்டும் காட்டும். சரி, 2வதுலேருந்து கடைசி 3ஐயும் காட்டும், இல்லாட்டி முதலாவதுலேருந்து 3ஐயும் காட்டும், இதை காட்டாமல். அப்படியெல்லாம் கேள்வி வரையணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க.